தாய் பாசம். ஒரு காட்டில் சிட்டுன்னு ஒரு குருவி வாழ்ந்து வந்தது. அது ரொம்ப சுறுசுறுப்பான குருவி. அந்த குருவி தினமும் காலையிலே எழுந்து தனக்கான இரையை தேட போயிடும். அந்த குருவி இருக்கிற அதே மரத்தில் மீனூன்னு ஒரு குருவி வாழ்ந்து வந்தது. அது ரொம்ப ரொம்ப சோம்பேறி. தினமும் லேட்டாக தான் எழுந்திருக்கும். அதுக்கு ரொம்ப பசிக்கும்போது பக்கத்தில் இருக்க மற்ற சின்ன குருவிகளை பார்த்து இப்படி கேட்கும். ஏய், இப்போ உங்க சாப்பாடை எனக்கு தருவீங்களா எப்படி? அப்படி மிரட்டி அவங்ககிட்ட இருக்கிற சாப்பாடெல்லாம் பறித்து சாப்பிட்டுக்கிடும். இதனால் மற்ற குருவிகள் எல்லாம் மீனு மேலே ரொம்ப கோபமாக இருந்துச்சு. அப்படி சில நாட்கள் போச்சு. அப்போ குருவிகள் எல்லாம் முட்டையிடுற காலம் வந்துச்சு. மற்ற குருவிகள் எல்லாம் தன்னோட முட்டைக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் இருக்க கூடு கட்ட ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி சிட்டுவும் தன்னோட முட்டையை பாதுகாப்பாக இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிற குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கூடு கட்டுச்சு. ஆனால் இந்த மீன் மட்டும் கூடு கட்ட எந்த முயற்சியும் பண்ணாமல் இருந்துச்சு. அது சிட்டுவோட கூடையே பார்த்துட்டே இருந்துச்சு. அது பார்த்துட்டு இப்படி கேட்டுச்சு. சிட்டு, உன் கூடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒழுங்கா அந்த கூடை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு. அப்படின்னு சொல்லி சிட்டு தன்னோட கூடை தர மறுத்துருச்சு. ஆனாலும் சிட்டு ரொம்ப இரக்க குணம் கொண்டது. அதனால் மீனுட்ட நான் வேணா உன்னுடைய முட்டைகளை என் கூட்டில் வச்சு அடக்காத்து தரேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு முதல்ல மறுத்த மீனும் அதுக்கப்புறமா சம்மதிச்சுது. நமக்கு வேலை இல்லை, அதுவே நம்ம முட்டையை பார்த்துக்கிடும் அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லிடுச்சு. கொஞ்ச காலம் கழித்து எல்லா முட்டைகளும் குஞ்சு பொரிச்சிச்சு. சிட்டு எல்லா குஞ்சுகளையும் தன் குஞ்சு போல் பார்த்து வளர்த்துச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனுவோட மனம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. மீனுவோட குஞ்சு அதோட சேரவே இல்லை. அது தன்னோட அம்மாவா சிட்டுவையே நினச்சி சிட்டு பின்னாடியே தான் போச்சு. இதனால் தன்னோட தவறை உணர்ந்த மீனும் சிட்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட வேலையை தானே செய்ய ஆரம்பிச்சது. இந்த கதை மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு தீமை செய்தவருக்கும் நாம் நன்மை தான் செய்யணும். அதே மாதிரி எப்போவும் சோம்பேறியாக இல்லாமல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து வாழ கற்றுக்கணும்.